வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக இந்து சமுதாய ஒற்றுமை. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 39வது மாதாந்திர கூட்டம் வெள்ளகோயிலில் 2வது மாத கூட்டம். இன்றைக்கு ஜோதிடம் பல்வேறு துறைகளில் பல பெயர்களில் பல்வேறு பரிவட்டங்களில் பரவிட்டே இருக்குது. முதல்ல நமக்கு பராசரை அந்த முறை தான் கிடச்சிட்டு இருந்தது. அதுலேருந்து ஒரு சிறு மாறுபட்டது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, ஜெயமணி சூத்திரம், பிருகநந்தி நாடி, டிஎன்ஏ, ஏஎல்பி, ஆருடம், ஷாமக்கோல் ஆருடம், இப்படி பல்வேறு முறைகளில் நம்ம ஜோதிடங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. இப்போ நமக்கு கர்மாபடி நடக்குதா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிடலாமா அப்படின்னா எதுவும் மாற்ற முடியாது. கர்மாபடி தான் நடக்குது. பிராப்த கர்மா, நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதுதான் நமக்கு நடக்குது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா, விதி அப்படின்னா லக்னம், மதி அப்படின்னா சந்திரன். அப்போ லக்ன பிரகாரம் எப்படி கிரகம் இருக்குது, சந்திர லக்னப்படி எப்படி கிரகம் இருக்குது, கதி லக்னாதிபதி எங்கே இருக்குது அது கதி. இன்னொன்று சொல்லலாம், சூரியன் எங்கே இருக்குது அதுவும் கதியை எடுத்துக்கலாம். நமக்கு தோஷங்கள் இல்லாத நாளும் இல்லை, தோஷம் இல்லாத நட்சத்திரங்கள் இல்லை, தோஷம் இல்லாத காலமும் இல்லை. தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, நாம் செயல்பாட்டினால தான் தோஷமே ஏற்படுது. அப்போ முதல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள், அடுத்தது தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணியங்கள், நாம் செய்கிற பாவ புண்ணியங்கள், இந்த 3 பாவ புண்ணியங்களை தான் நம்மளை தொடர்த்திக்கிட்டே இருக்குது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குழு சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா. நாம் போன ஜென்மத்தில் எந்த நட்சத்திரத்தில் உயிரை விட்டோமோ அதே நட்சத்திரத்தில் அதே காலகட்டங்களில் தான் நம்ம பிறப்போம். மீண்டும் அதை அறுவடை செய்யணும். என்ன விதைச்சி வச்சோமோ அதை விதைச்சி தான் அறுவடை செய்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ பரிகாரங்கள் பலவிதமாக இருக்குது. எப்படி பரிகாரம் பண்ணலாம்? ஒரு ராகு இதுக்கு தோஷங்க, ஒரு பரிகாரம் பண்ணுங்க, கொடுமுடி போங்க, ராமேஸ்வரம் போங்க, எப்படிங்க பவானி கூடுதுறையில் போங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிடுறாங்க. ஆனால் பரிகாரம் எப்படி பண்ணுறது, எந்த நாளில் பண்ணணும், இது நமக்கு ஜோதிடருக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி. இப்போ தோஷம் உண்டாகிறது பூராமே ராகுனால. தோஷம் உண்டாகிறது ராகுனால, தோஷ நிவர்த்திங்கிறது கேதுனால தான் நடக்கும். வாய் அப்படின்னா ராகு, வாய்க்குள்ள போயிடுச்சுன்னாவே என்ன ஆகும், எதை சாப்பிட்டாலும் உள்ள தோஷமாக தான் போகுது, வெளியேறாத வரைக்கும். வெளியேறுச்சுன்னா தோஷம் நிவர்த்தி. ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே வயிற்றுக்குள்ளார தோஷம், கழிவு வெளியேறணும். அப்போ கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அவங்க ஜாதகப்படி அந்த நாளில் தான் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ராகு கும்பத்தில் இருக்கிறாரு, கேது சிம்மத்தில் இருக்காரு, மக நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ இப்போ பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அப்போ சூரியனுடைய நாள் தானே, சூரியனுடைய நாள் தானே ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ, அப்போ மக நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வர நாளாக பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை மகம் வர நட்சத்திர நாளாக பார்க்கணும்.
அன்னைக்கு போய் அந்த காரியத்தை செய்தால் தான் நிவர்த்தி ஆகும். அப்போதான் பரிபூர்ண தோஷ நிவர்த்தி ஆகுது. அது நமக்கு இயற்கையிலே சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு தேடணும், சில பேருக்கு ஜோதிட குறித்து கொடுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ தோஷத்தை உண்டு பண்ணுபவர் ராகு அப்படின்னா தோஷத்தை நிவர்த்தி செய்யவர் கேது. அப்போ கேதுனுடைய எந்த இடத்தில் இருக்கிறாரோ, அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, அப்போ அந்த வீட்டினுடைய கிழமை எடுத்துக்கோங்க. என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமைக்கு உண்டான நாளையும் பார்த்துட்டு நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நிவர்த்தி ஆடு, இல்லைன்னா நிவர்த்தி ஆகாது. கொஞ்சம் அடங்கி இருக்கும், அவ்வளோதான், உள்ள நிவர்த்தி ஆகாது. மரத்தை வெட்டி இருக்கிறோம், அடிவேரை எடுக்கலை. இந்த வேருங்கிறது தான் கேது, கேது தான் வேறு. அந்த வேரை நீங்கள் எடுக்கலை, அது அப்படியே தான் இருக்குது, எப்போ வேணாலும் முளைச்சி வரும். அடிவேரோட எடுக்கணும் அப்படின்னா கேதுனுடைய நட்சத்திரத்தில் தான் நீங்கள் செய்யணும். இப்போ ஒரு கிரகம் உச்சமாகுது, உச்சத்துக்கு 7ஆம் இடம் என்ன சொல்கிறோம்? 180 டிகிரி நீச்சம். அதுதானே கரெக்டு. உச்சத்துக்கு 7ஆம் இடம் நீச்சம். ஆட்சி வீட்டுக்கு நேர் எதிரில் தான் வீழ்ச்சி. ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அது உதயம் அப்படின்னா அஸ்தமனம்ங்கிறது 180 டிகிரி. அப்போ ஒரு கிரகம் ஆட்சி வீட்டில் இருந்தால் அவங்கள நேர் 7ஆம் வீடு 180வது டிகிரி தான் அவங்களுக்கு வீழ்ச்சி. இதை கண்டுபிடிக்கணும். இப்போ சூரியன் அப்படின்னா சிம்மத்தில் இருந்தனா அதுக்கு நேர் 7ஆம் வீடு கும்பம் தான். இது வெளிச்சம்னா அது இருட்டு. அப்போ இங்கே அந்த 7ஆம் இடம் தான் நமக்கு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் அது. அப்போ அந்த இடத்தை கவனமாக கையாளணும். ரெண்டாவது, உச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது யாருக்கோ பயன்படுகிறது. ஆட்சிங்கிறது தனக்கு மட்டுமே பயன்படுகிறது. உச்சம் என்பது யாருக்கோ பயன்படுத்தக்கூடியது, ஆட்சிங்கிறது தனக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது. ஐயா நந்தா பெரியசாமி அவர்கள் வாஸ்துல நிறைய விஷயங்களை சொன்னார். அதில் இந்த பாதகாதிபதியை பற்றி நிறைய டச் பண்ணார். இந்த பாதகாதிபதி எப்படி வருது, இதுதான் கேள்வி. சரத்துக்கு 11ஆம் இடம், சிரத்துக்கு 9ஆம் இடம், உபயத்துக்கு 7ஆம் இடம்னு சொன்னார். ஏங்க உபயலக்கணத்துக்கு ஏதாவது 11ஆம் இடம் போட்டு சிரத்துக்கு 7ஆம் இடம் போட்டு மாற்றி போடலை, ஏதாவது ரூல் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டோம். என்ன வழிமுறையில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பாதகம் அப்படிங்கிறது எதை வச்சு குறிக்கிறது அப்படின்னா இந்த கன்னி ராசி தாங்க பாதகம். கன்னி ராசி தான் பாதகத்தை குறிக்கிறது. அது என்னங்க கன்னி ராசி பாதகத்தை குறிக்கிறது அப்படின்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. அது தந்தை அப்படிங்கிற இடத்தை குறிக்கிறது. குருமார்களை குறிக்கக்கூடிய இடமெல்லாம் தனுசு தான். அப்போ தந்தையினுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கன்னி. தந்தையினுடைய ஜீவனம் அப்படிங்கிறது கன்னி. அவர் என்ன கர்மா செய்கிறாரோ அதுதான் இவருக்கு நோய் நொடியே வருது, அதுதான் இவருக்கு பாதகம். இப்போ இந்த கன்னியை நான் மறுபடியும் திருப்பி ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் பாருங்க, முதல்ல சொன்னேன் உச்சம் இன்னொரு வீட்டில் தான் போய் உச்சம் அடையும், தான் வீட்டில் அடையாது. ஆட்சி தான் வீட்டில் அடையும். இந்த புதனுக்கு மட்டுமே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அவரே வச்சுக்கிட்டார். மகாவிஷ்ணு இடம் அது. புரட்டாசி மாதம் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அது கன்னி மாதம். இந்த கன்னியில் தான் சனியினுடைய கர்மா இருந்துக்கிட்டே இருக்கும். சனியினுடைய கர்மா பூராமே கண்ணில் தான் இருக்கும். ஏன் சனியினுடைய கர்மா அப்படின்னா இது டிஎன்ஏ கொஞ்சம் படிச்சிருக்கணும். புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். இப்போ எந்தெந்த நட்சத்திரத்தில் என்ன கிழமையில் செய்யக்கூடாதுன்னு ரூல் சொன்னார் ஐயா. புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். இந்த அவிட்ட நட்சத்திரம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா
சனிக்கு சொந்தமானது. அப்போ இந்த கன்னியில் எப்பொழுதும் ஒரு சனி மறைமுகமாக இருந்து கொண்டிருப்பார்கள். இப்போ சில பேர் பாருங்க, புதன் உச்சமாக இருக்குதும்பாங்க, ஆனாங்க கல்வி அவ்வளவு பிரபல்யமாகலை, கல்வி அனுபவ கல்வியாக இருக்குது, முறைப்படி படிக்க முடியல, மந்த கதியில் நிற்கிறாங்க. ஆனால் நீச்சமான ஒரு புதன் வந்து நல்ல வேலை செய்யும். இதெல்லாம் எப்படி ஆராய்ச்சி அப்படின்னா பல்வேறு முறையில் அவங்கவுங்க ஸ்டைலுக்கு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கன்னியில் எப்பொழுதுமே மறைமுகமாக ஒரு சனி இருந்து கொண்டே இருப்பார். அடுத்தது ராகுனுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி தான். அப்போ இந்த கர்மாவை இயக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேர் அப்படின்னா, ஒன்று சனி, இன்னொன்று ராகு. இந்த கன்னி தான் இந்த இடத்துல இயங்குறாரு. அப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு, தனுசுக்கு ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் வந்து கன்னி. இந்த கன்னி வந்து மேசத்துக்கு 6ஆம் இடமாக அமைகிறது. அவருடைய நோய், சர்வீஸு, தன்னுடைய வம்பு வழக்கு பிரச்சனைகளை எல்லாமே சந்திக்கக்கூடிய இடம் மேசத்துக்கு 6ஆம் பாவகமாக வருகிறது. அந்த 6க்கு 6ஆம் இடம்தான் மேசத்துக்கு பாதகம். மேசத்துக்கு 6ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு 6ஆம் இடம்தான் கும்பமாக வருகிறது. கன்னியிலிருந்து 6வது வீடு, அதுதான் மேசத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய இடம். ரூல்ஸ் நம்பர் 1. அடுத்தது சிரலக்கணம், ரிஷபலக்கணம். இந்த ரிஷபலக்கணத்துக்கு 5ஆம் இடம் தான் கன்னி. அந்த கன்னிக்கு 5ஆம் இடம் தான் மகரம் வரும். அப்போ அந்த சிரலக்கணத்துக்கு மகரம் தான் பாதகம். இது ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கிறோம். உபயத்துக்கு 4ஆம் இடம் மிதனம் தான். மிதனத்துக்கு கன்னி வந்து 4ஆம் இடம். இந்த 4க்கு 4ஆம் இடம் தான் பாதகம். அது தனுசு, ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக். அடுத்தது இந்த சனியும் ராகுவும் ஒரு புதனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தனுசு அப்படிங்கிற ராசியிலையும் ஒரு மறைமுகமாக ஒரு ராகு இருந்து கொண்டே இருப்பார். அது என்னங்க மறைமுகமாக ராகு அங்கே இருக்கிறார் அப்படின்னா, குரு பிறந்த நட்சத்திரம் பூஷம். குரு பிறந்த நட்சத்திரம் பூஷம். இந்த பூஷ நட்சத்திரம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ராகுக்கு சொந்தமானது, ராகுனுடைய டிஎன்ஏ. அப்போ குருவெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்துல மறைமுகமான ஒரு ராகுவும் இருப்பார். குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல ராகு இருப்பார். அப்போ குருவுக்கு 2 வீடு இருக்கு, ஒன்று தனுசு இருக்குது, இன்னொன்று மீனம் இருக்குது. அப்போ மீனத்துக்கு சொல்லலை இல்லையா, ஏன் தனுசுக்கு மட்டும் சொன்னானே? மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இடங்கள்ல தான் அவர் இருப்பார். இப்போ புதன் மூலத்திரிகோணம் அடைஞ்ச இடம் வந்து கன்னி, அந்த இடத்துல ராகு சனி அங்கே தொடர்பு இருக்குது. இதே மிதனத்துக்கு நான் சொல்லலை, கன்னிக்கு தான் சொன்னோம். அப்போ தனுசு அப்படிங்கிற பகுதியில் தான் குரு பகவானுடைய மூலத்திரிகோண வீடு. அந்த மூலத்திரிகோண வீட்டில் தான் ராகு அங்கே இயங்க கொண்டிருப்பார். இப்போ மேசலக்கணம் உதாரணத்துக்கு 4ல் குரு, அது என்ன இடம் அப்படின்னா வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். குரு உட்ச வீட்டில் தான் இருக்கிறாரும்போம். அவர் வண்டி எடுத்தாருன்னே வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு தான் எடுப்பார். பொறுமை இருக்குமா? இருக்காது, வேகம் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குரு இருக்கிற இடத்துல ஒரு ராகு இருப்பார். அப்போ அந்த வேகத்தை இயக்கக்கூடியவர் வந்து ராகு. நிறைய பேர் அனுபவ ஜாதகத்தில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ராகுங்கிற கிரகம் தனுசில் இருப்பதனால இந்த கடகராசிக்கு 6வது ராசி தனுசு. அந்த தனுசுக்கு 6வது ராசி தான் உங்களுக்கு ரிஷபம். அது வந்து கடகத்துக்கு பாதகம். பாதகத்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. நான் விளையாட்டுத்தனமாக சொல்லுவோம், முதல்ல எதிர்மறையாக கேள்வி கேட்டு தான் ஜாதகத்தையே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா தர்க்கம் நிறைய பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம். ஏன்னா டிவி விவாதங்களில் போனோம்னு வச்சிங்களேன்,
ஒரு பக்கம் ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள், ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம்மளுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சூரியன் கிரகமா, நட்சத்திரமா, அது ஒரு ஒளி கிரகமா, இப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. நிறைய படித்தவங்களாம் இருக்கிறாங்க. அந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். நாம் இங்கே டிவியில் பார்க்குறது அங்கே இல்லை. இப்போ சூரியன் அப்படிங்கிறது நமக்கு ஆண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம், குரு ஆண் கிரகம் அப்படிங்கிறோம். வேணுமனே ஒருத்தர் எதிர்மறையாக சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டில் இஷ்டத்துக்கு ஆண் கிரகம் ஆண் கிரகம்னு சொல்லிட்டீங்களே. இப்போ நான் சூரியன் பெண் கிரகம், செவ்வாய் ஒரு பெண் கிரகம், குரு ஒரு பெண் கிரகம் சொன்னால் நீங்கள் என்ன அதுக்கு அத்தாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் விளக்கம் சொல்ல முடியுமா? பெண் கிரகம், சுக்கிரன் பெண் கிரகம், புதன் ஒரு பெண் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இதுக்கு என்ன ரூல்ஸு அப்படின்னு கேட்டால், அதான் சொன்ன விவாத மேடையில் ஒரு பக்கம் ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள், ஒரு பக்கம் ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நடக்குது. வேந்தர் டிவி, சன் டிவி, விஜய் டிவி, ஏகப்பட்ட டிவியில் விவாதம் நடக்கும். அப்போ நமக்கு ஜோதிட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த இடத்துல பேச முடியும். அப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு மைய புள்ளி, அதை வச்சு தான் எல்லா கிரகங்களும் சுற்றிட்டு வருது. அப்போ இன்னர் பிளானட், அவுட்டர் பிளானட்னு ரெண்டே தான் இருக்கு. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள கிரகங்கள் எல்லாமே பெண் கிரகங்கள், வீட்டுக்குள் இருப்பவர்கள். சூரியன் ஒரு மையம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, பூமி அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் வீட்டுக்குள் இருப்பவர்கள் எல்லாமே பெண்கள், வீட்டுக்கு வெளியில் இருப்பவர்கள் எல்லாமே ஆண்கள். அவங்களுக்கு தான் சிறப்பு பார்வை, இவங்களுக்கு சிறப்பு பார்வை கிடையாது. அப்போ அவுட்டர் பிளானட் அப்படிங்கும்போது செவ்வாய், குரு, சனி அவுட்டர் பிளானட்டு, அவங்களுக்கு தான் சிறப்பு பார்வையும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே பார்வை கொடுத்துருக்குறாங்க. அப்போ முதல்ல புதன், அதுக்கு அடுத்தது நமக்கு வர்றது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூமி. பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கன்னா அது சந்திரன். அப்போ சந்திரன் என்பது தாய், சுக்கிரன் என்பது பெண், தன்னுடைய மனைவி அப்படின்னா அது முழு பெண் அப்படின்னா அது சுக்கிரன். புதன் என்பது சிறுமியை குறிக்கக்கூடியது, பெண் தான், ருதுவாகாத பெண், இளமை, ஏதாவது சின்ன பெண் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ செவ்வாய் அப்படின்னா அது முழுமையான ஆண், குரு முழுமையான ஆண், சனி ஆண் தான், வயதான ஆண், ரொம்ப தூரமாக தள்ளி இருக்காரு. அப்போ ரெண்டு அலிகிரகங்கள், ஒன்று புதன், இன்னொன்று சனி. இது சிறுமி, இது வயதான ஆண். இவங்க ரெண்டு பேர்த்தினாலையும் குழந்தை பெற முடியாது. அதனால தான் அலிகிரகம்னு சொல்லியிருக்குது. அப்போ இன்னர் பிளானட் வந்து உங்களுக்கு பெண்கள், அவுட்டர் பிளானட் வந்து உங்களுக்கு ஆண்கள். அப்போ செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை 4, 8, குருவுக்கு சிறப்பு பார்வை 5, 9, சனிக்கு சிறப்பு பார்வை 3, 10. மற்ற எல்லா கிரகங்களுக்கு டோட்டலாக 180 டிகிரி பார்க்கும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சதான் தான் விவாதத்தில் போய் கலந்துக்கணும். இப்படி நிறைய இருக்குது. நாம ஏன்னா இன்னைக்கு விவாதம் எப்படி கலந்து, ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள், அந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அப்ப எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்கிறாங்க சொல்லணும். ஐயா ஒரு ஜாதகத்தை போட்டு நல்லா விளக்கிட்டு இருந்தாரு. 18/6/1970, ஆனால் 19/6/1970 அது ராகுல் காந்தி ஜாதகம், மிதுன லக்னம், சுக்கிரனுக்கு அடுத்தது கேது, சுக்கிரனுக்கு அடுத்தது கேது, குடும்பாதிபதி 6ல் நீச்சம். அது லவ் ஃபெயிலியர். எப்படிங்க? சுக்கிரனுக்கு அடுத்தது கேது, வாங்க, சுக்கிரனுக்கு அடுத்தது கேது, லவ் ஃபெயிலியர். இதுவும் நடக்குது. அப்போ போட்ட ஜாதகம் எல்லாம் பாருங்க, சுக்கிரனுக்கு அடுத்த கேது. அந்த கேதுங்கிறது யார், ராகுங்கிறது யார்? அது ஒரு நிழல் கிரகம். நிழல் கிரகம் யாருடைய நிழலாக பாவிக்கிறார்? இன்னைக்கு கேது அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்தால்
ஒரு சூரியனாக பாவிக்கிறது. கும்பத்தில் ராகு இருந்தால் சனியாக பாவிக்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்தது. இப்படி கிரகங்களை பிரித்து 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 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான சப்ஜெக்ட் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அதையவே நம்ம பிக்சடாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிருகுநந்தி நாடில் பிருகு சைக்கிள் பத்ததி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பிருகு சைக்கிள் பத்ததி, பிருகுநந்தி நாடி பிருகு சைக்கிள் பத்ததி. இந்த பிருகு சைக்கிள் பத்ததியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை நமக்கு வருங்காலத்தில் என்ன நடக்குங்கிறது அவங்கவுங்க ஜாதகப்படி சொல்ல முடியும். முதல்ல இது சொன்ன விஷயம்தான் திருப்பி சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கிறது தான், இருந்தாலும் உங்களுக்கு டச் பண்ணி விட்டுறேன். 12 வருடத்திற்கு எல்லாத்துக்குமே அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சந்திர திசை தான் நடக்குன்னு சொல்லியிருக்கோம். யாருக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கு சந்திர திசை தான் நடக்கும். சந்திரன் எங்கே இருக்குதோ அது 1ஆம் ஆண்டு. சந்திரனுக்கு பக்கத்திலேயே கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனுக்கு அடுத்த வீட்டிலேயே கேது இருந்துன்னா என்ன நடக்கும்? அப்போ பிறந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே கேதுங்கிற கிரகம் இருக்குது 2வது வீட்டில். அப்போ சந்திரனா உணவு, சந்திரன் தான் பால். அப்போ இந்த பால் இந்த பொண்ணுக்கு, இந்த குழந்தைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. உணவு கிடைக்குமா? கிடைக்காது. சந்திரனுக்கு 2ல் கேது இருந்தாலே அவங்க தாயினுடைய அந்த பால் சுரக்கிறது கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போ புட்டி பால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் திசாபத்தியில் சொல்ல முடியுமா? இந்த திசை என்ன புத்தி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? முடியறதில்ல. தேடணும். பிருகுநந்தி நாடியில் இருக்குது. அப்போ சந்திரனுக்கு 2வது வீட்டில் ஒரு கேதுங்கிற கிரகம் இருந்தால் அந்த குழந்தைக்கு சரியான உணவு கிடைப்பதில்லை, பால் சுரப்பதில்லை. எப்படிங்க? பால் சுரக்கல, மாற்றங்களை நோக்கி போகிறது. 2வது ஆண்டில் நடக்கக்கூடியது. அதே சந்திரன் கேது இருந்தாலே அந்த வருடத்திலே நடக்குது. இவ்வளவு அழகா பேசலாம். அப்ப தன் தாயினுடைய ரோல் மாடல்ல தான் வளரும். தாயினுடைய ரோல் மாடல் தான் வளரும். இன்னொரு யாராவது கேள்வி கேட்கலாம், இதுலேயே கிராஸ் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ ரிஷபத்தில் சந்திரன் இருக்குது, பக்கத்தில் மிதனத்தில் கேது இருக்குது. இப்போ இதுக்கு தாய்ப்பால் கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். நான் சொன்ன கருத்திலே மாறுபட்ட கருத்தாக வரது இல்லைங்களா? ரிஷபத்தில் சந்திரன் இருக்குது, மிதனத்தில் கேது இருக்குது. இப்போ இதுக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய கிடைக்கும். ஏன்? அந்த இடத்துல உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த கேது அப்படிங்கிற கிரகம் என்ன ஆகுதுன்னா சந்திரனை உச்ச வீட்டிலிருந்து வெளியே போக விடாம அங்கேயே தடுத்துட்டு இருக்குது. அப்ப உணவு நல்லா கிடைக்குது. முதல்ல சொன்ன விதிமுறைகள் என்ன? சந்திரனுக்கு 2ல் இருந்தா கேது இருந்தா கிடைக்காது, ட்ரை ஆகும். உணவுனால வரக்கூடிய பிரச்சனைகள், உணவு சம்பந்தப்பட்டதில் இந்த குழந்தைக்கு குடல் பாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது, இதெல்லாம் சொல்லணும். ஆனால் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய இடமும் ஆட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் விதிமுறைகள் மாறுது, விதிவிலக்கு. இதை எடுத்துக்கணும். அப்போ 2வது வயதில் இந்த குழந்தை இடமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த ராகுகேதுனுடைய அச்சில் வரும்போது ஒன்று தாய்க்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, இல்லைன்னா குழந்தைக்கு வருது. கண்டிப்பாக வரும். ஏன்னா மெடிசன் பூராமே உங்களுக்கு கேதுன்னா பாம்பு தானே. இந்த பாம்பு தானே வளைஞ்சு நெளிஞ்சிருக்குது. மருத்துவ சின்னமே பாருங்கள், இந்த பாம்பு தான் இப்படி போட்டிருப்பாங்க மெடிசன் பூராமே. அப்போ இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் 2வது வயதில் ஏற்படுகிறது. அப்படியே 3வது வயது, 4வது வயது, அப்படியே 12 வயதுக்கு வாங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்தை தொட்டு வரும்போது நல்ல கிரகம் சந்திரனுக்கு பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ். இது 12 வயது வரைக்கும் நடக்கக்கூடியது எல்லா குழந்தைகளுக்கும். தாய் மாடல், தாயினுடைய ரோல் மாடலில் தான் குழந்தை வளரும். என்ன சொன்னாலும் கேட்காது. அதே 12 வயதுக்கு மேலே
புதன் பருவம் ஆரம்பிக்குது. 12 முடிஞ்சு 13வது வயதில் புதன் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துலேருந்து 13வது வயது. அப்போ கல்வி, பகுத்தறிவு அதுவே இயங்க ஆரம்பிக்குது. அம்மா உண்மை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா, நம்மளை எப்படி வளர்த்துனாங்க, அந்த குழந்தை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். புதன் தான் கல்வி பருவம். காதல் பருவம் 13 வயதுலேருந்து தான் காதலும் வருது, கல்வியும் வருது. இதனுடைய தொடர்பு. இந்த புதன் கேது சேர்ந்தவங்களுக்கு பாருங்க, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. புதன் கேது சட்டப்படிப்பு, புதன் கேது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, புதன் கேது ஃபேஷன் டெக்னாலஜி, புதன் கேது மருத்துவம் தொடர்பு. இதை அவங்களுக்கு படிக்க வச்சா படிக்கிறாங்க. இது மாறுபட்டதை கொடுத்தோம்னா பிரேக் ஆகுது, தடை பண்ணுது புதன் கேது. அப்போ சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். டெக்ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க முடியுது. சித்த வைத்தியம், இந்த புதன் கேதுன்னா சித்த வைத்தியம். அந்த இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்ந்ததான் இங்கிலீஷ், ஆங்கில மருத்துவம் இது இருக்குது. அப்போ அந்த 13 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ள ஒரு கல்வி, அந்த கல்விங்கிற கிரகம் புதன் எங்கே இருக்கிற அது 13வது வயது, 14, 15, 16 அப்படியே சுற்றி வாங்க. தன்னுடைய சுற்றுப்பாதையில் எந்த கிரகத்தை தொட்டு வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தை உள்வாங்கி இது செயல்படுத்துறது. இப்படி ரோல். அப்போ எல்லாருக்குமே 25 வயதுலேருந்து 36 வயது வரைக்கும் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் இல்லை, ராகேது இருக்குது, ராகேது இல்லை, கொடூரமாக கிரகம் இருக்குது. எல்லாருக்குமே 25லேருந்து 36 வரைக்கும் கல்யாணம் ஆகுது. ஏன்? உலகம் பூரா ஆகுதா இல்லையா? என்ன காரணம்? சுக்கிரனுடைய பருவம். அப்போ அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இயங்க ஆரம்பிக்குது. சுக்கிர திசை வரலைங்க, ஆனால் சுக்கிரனுடைய பருவம் தான் நம்மக்கிட்ட இறங்குது. பணத்தை தேடுகிறோம், பொருளாதாரத்தை தேடுகிறோம். இது ஒரு பருவம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 25லேருந்து 36 வரைக்கும் பணம் பொருளாதாரத்தை பற்றி தேடுது. எதிர்மறை பாலினுடைய நட்பை இயங்குகிறது. இது எல்லாமே சுக்கிரனுடைய பருவம். 37லேருந்து 48 இது சூரியனுடைய பருவம். தந்தையாக வேண்டும், தலைமை பொறுப்புக்கு வரணும், தலைமை தாங்கணும், இது எல்லாமே எதிர்பார்க்கிறது. 49லேருந்து 60 வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இதை செய்யணும். 61லேருந்து 72 குருனுடைய பருவம். புண்ணிய காரியத்தை செய்யணும், பரோபகாரம் பண்ணணும், இதெல்லாம் செய்தல். 73லேருந்து 84 தன்னுடைய உடம்பை ஒடுக்குதல், சனியினுடைய பருவம். 85லேருந்து 96 ராகுனுடைய பருவம். 97லேருந்து 108 கேதுனுடைய பருவம். இதெல்லாம் என்னங்க நீங்கள் பாட்டில் விளையாட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு யாராவது எந்திரிச்சு கேட்டாங்கன்னு வச்சுங்க, விவாத மேடையில் ஓரை தான், ஓரை தான். இந்த ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சந்திரன் ஓரைக்கு முன்னால் புதன் ஓரை, புதன் ஓரைக்கு முன்னால் சுக்கிரவாரை, சுக்கிரவாரைக்கு முன்னால் சூரிய ஓரை, சூரிய ஓரைக்கு அடுத்து செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கு அடுத்து குரு ஓரை, குருவுக்கு அடுத்து சனி ஓரை, சனிக்கு அடுத்து ராகு, ராகு அடுத்து கேது. பேஸ் எல்லாமே அடிப்படை விட்டு எங்கேயும் போக கிடையாது. நம்ம எதை வேணாலும் பேசினா ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் கொடுத்தா ஏற்றுக்குவாங்க சயின்டிஃபிக்காக. இது நடக்குது. அப்போ ஒரு ஜாதகம் நம்ம தோஷத்தை பற்றி பேசும்போது, யோகத்தை பற்றி பேசும்போது ஒரே மாதிரி வாழ்நாள் பூராமே செய்தானே செய்ய மாட்டாங்குது. சுற்றுப்பாதை இருக்குது. கிரகங்கள் சுற்றிட்டு வரும்போது ஒரு நட்சத்திரமே மாறுதுங்க, ஒரு லக்னம் மாறுது. இதை குருவை வச்சு நமக்கு பிருகநந்தி நாடியில் தாராபுரம் ஐயா எல் துரைசாமி அவர்களும் ஆர் மணியன் அவர்களும் இதை மாதாந்திர கிளாஸ் செகண்ட் சாட்டர்டே எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அவங்கெல்லாம், அதாவது ஆர்ஜி ராவ் ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுலேருந்து டெவலப் பண்ணது பூராமே குருகுலம், தாராபுரம் குருகுலத்துக்கு சொந்தமானது. ஐயா ராமு சுப்பையா அவர்களும் எல் துரைசாமி ஐயா அவர்களும் ஆர் மணியன் சார் அவர்களும் இதுக்கு நிறைய விஷயங்களை பாடுபட்டு சேகரிச்சுது. அதுலேருந்து தமிழ்நாடு பூரா இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பிருகநந்தி நாடுனா உற்பத்தின்னு அப்படின்னா அது தாராபுரம் தான். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம்.
அப்போ குருவனுடைய வயதோட்டம் சொல்லின்னு ஒன்று இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா குருவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்கிறாரோ முதல் 12 வயது அப்படிங்கிறது ஆரம்ப முனையாக இருந்தால் 12 வயது, சென்ட்ரல் இருந்ததுன்னா 6 வயது, விளிம்பில் இருந்ததுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன இருக்குதோ அந்த கால்குலேஷன் பண்ணிக்கணும். அப்போ குருவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நாம் என்ன பண்ணுவோம், பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு கடைசி அந்திகாலம் முடிகிற வரைக்குமே ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு ஃபார்மேட்டை பேசிகிட்டு இருப்போம். அங்கே தான் இந்த ஃபார்மேட்டை அவுட் ஆகுது. அப்போ குருவுக்கு 12 வருஷம் நகர்த்தணும், இந்த ராகு இதுக்கு 18 வருஷம் ஆன்டி கிளாக் வைஸ் நகர்த்தணும், சனிக்கு 30 வருஷத்துக்கு ஒருக்கா இடத்த மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் என்ன சொல்லுவோம், பிறந்தப்போ சனி எங்கே இருக்கிறார் அதே வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது, பாவகமும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது, எல்லாமே செயல்பாடு தான். நான் பிறக்கும்போது மிதுன லக்னம் தான். இப்போ எனக்கு என்ன லக்னம்னா தனுசு லக்னம் வேலை செய்யுது, தனுசு லக்னம் மூல நட்சத்திரம் வேலை செய்யுது. 40 வருஷமா ஒரே இடத்துல தாங்க இருந்தேன், ஒரே வீடு. அத்தனை பேர் வீடை மாற்ற சொன்னாங்க, எதுவும் மாற்றலைங்க, நான் இதில் தாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 40 வருஷம் ஒரே இடத்துல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 64வது வயது நடக்குது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வந்து 64 முடிஞ்சு 65 தொடங்குது. 4 வருஷத்துக்கு முன்னால் தான் வீடு மாற்றினேன். ஏன், மூல நட்சத்திரத்தில் ஒரு லக்னம் இயங்க ஆரம்பிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வீடு மாற்றிடணும், ஷிஃப்ட் பண்ணிடணும், உங்களை அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுரும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது. அப்போ பிறந்தப்போ மிதுன லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் லக்னம் மையப்புள்ளி. இப்போ ஓடிட்டு இருக்கிறது மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த மூல நட்சத்திரத்தினுடைய குணங்களை எனக்கு கொடுக்கும். இது லக்ன புள்ளி. ராசி அப்படிங்கிறது, நான் பிறந்தது திருவாதிரை, இப்போ நடக்கிறது ஆயில்யம். என்னைக்கு ராகு தேசம் முடிஞ்சுதோ அன்னைக்கே திருவாதிரை முடிஞ்சு போச்சு. என்னைக்கு குரு தேசம் முடிஞ்சுதா புனர்பூசம் முடிஞ்சுது, என்னைக்கு சனி தேசம் முடிஞ்சுதோ பூசம் முடிஞ்சுது, என்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குதோ அன்னிலிருந்து புதன் திசை ஆரம்பிக்குது. அப்போ புதன் திசையில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா அது 4ஆம் பாதம், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கோச்சாரம், அதுக்கு நவாம்சம், இப்படி எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், தாராபலம் சந்திரபலம் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் தாராபலம் எப்படி பார்க்கணும், சந்திரபலம் எப்படி பார்க்கணும், இதுக்கெல்லாம் ரூல் இருக்கு. இப்போ அவங்கவுங்க ஜாதகப்படி ஒரு முகூர்த்தம் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா, எல்லாருக்குமே முகூர்த்தம் வச்சு கொடுப்போம். 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரத்தில் தான் கொடுப்போம் இல்லைங்களா. அதுதான் நம்ம பொதுவான முறை. ஆனால் அந்த நட்சத்திரத்தில் ஏன் ஸ்லிப்பாகுது, இல்லை மாற்றி செஞ்சால் யோகம் வேலை செய்யுது, இது நாம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் செய்தால், தெரிஞ்சு செஞ்சிட்டோம் தெரியாமல் செஞ்சிட்டோம், அன்னைக்கு ஜனன காலத்தில் அவங்களுக்கு சூரியன் நல்லா இருந்தால், ஜனன காலத்தில் சூரியன் நல்லா இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய காரியத்தை அன்னைக்கு சூரியன் நல்லா இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரம் வேலை செய்யும். அப்போ ஜென்மம் அப்படிங்கிறது என்ன, ஜென்ம நட்சத்திரம் 1வது நட்சத்திரம் 10வது நட்சத்திரம் 19வது நட்சத்திரம் வேலை செய்ய மாட்டாங்குதுன்னு இல்லை. இதே ஐப்பசி மாதம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா கதை கந்தலாயிடும். ஐப்பசி மாதம் சூரியன் பலகீனமாக இருக்குது, சூரியன் ராகுவோட கனெக்டே ஆகும்போதும் செய்யக்கூடாது, ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. சூரியன் கேது சேரும்போதும் செய்யக்கூடாது, பர்டிகுலர் டிகிரியில். சூரியனுக்கு முன்னால் கேது, இதே சூரியன் கேதுவை தாண்டி அந்த பக்கம் இருந்து செய்யலாம். இப்போ ஆவணி மாதம் வரப்போகுது, சூரியன் எங்கே வருவார், சிம்மத்துக்கு வருவார். இப்போ மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறாரு கேது, மகம் 3 விட்டு 4க்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, அப்போ செய்யலாம், அப்போ பிரச்சனை கிடையாது. சரி, அடுத்தது சம்பத்து தாரைகளை வச்சு கொடுக்குறோம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா சந்திரன் நல்லா இருக்கணும். அப்போ சந்திரன் நல்லா இருந்தால் மட்டுமே சம்பத்து தாரைகளை வச்சு கொடுக்கணும். இதை நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கிறோம், நல்ல மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். 2வது நட்சத்திரத்தில் வச்சு கொடுத்தா சந்திரன் நல்லா இருக்கணும். அந்த சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் சம்பத்து தாரை வச்சு கொடுத்தா கெட்டு போயிடும், அது பலகீனமாயிடும். 3வது நட்சத்திரம் விபத்தில் நம்ம வச்சு கொடுக்குறோம். 3வது நட்சத்திரம் தெரிஞ்சோ நடக்குதா தெரியாமல் நடக்குதா, ராகு மட்டும் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்துன்னு வச்சுங்க, 3வது நட்சத்திரம் பண்ணி அருமையாக இருக்கிறேங்கன்னு சொல்லுவாங்க.
ராகு அவங்க ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது 3வது நட்சத்திரம் விபத்து தார தான், ஆனால் அருமையாக இருக்குது. அதே 4வது நட்சத்திரம் சேமந்தார அன்னைக்கு வச்சு கொடுக்கும்போது குரு நல்லா இருக்கணும், ஜனன காலத்திலையும் குரு நல்லா இருக்கணும். 5வது நட்சத்திரம் பிரத்யேக் தார அது கேது. கேது நல்லா இருக்கணும், கேது நல்லா இருக்கணும். சரி, அடுத்தது பத்திரை கரணத்தில் பிறந்திருக்கணும். அந்த கரண அதிபதி கேது, அவங்க நல்லா இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், 5வது தாரை பாதிக்கிறது இல்லை, அந்த கேது வலிமையாக இருக்கும்போது. அதே 6வது தாரை சந்திரனுடைய தாரை. 2வது தாரை சம்பத்து சொல்லிட்ட பாருங்க, அது புதன். முதல்ல சொன்னது தவறாக சொல்லிட்டேன். 2வது தாரை புதன், சம்பத்து தாரை புதன். அந்த புதன் நல்லா இருந்தால் மட்டுமே, வைக்கிற நாள் புதன் நல்லா இருக்கணும். புதன் பலமாக இருந்தால் மட்டுமே சம்பத்து தாரை. இந்த சாதக தாரை அப்படிங்கிறது 6வது நட்சத்திரம், தெய்வ அனுகூல நட்சத்திரம். அன்னைக்கு வச்சு கொடுக்கும்போது சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் நல்லா இருந்தால் மட்டுமே அன்னைக்கு வச்சு கொடுக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், அது தவிர்க்கிறது நல்லது. ஜனன காலத்திலே சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து 6வது நட்சத்திரத்தில் வச்சு கொடுக்காதீங்க. ஜனன காலத்திலேயே சந்திரனுடன் கேது, சந்திரனுடன் ராகு, சந்திரன் நீச்ச வீட்டில் இருக்கிறாருன்னா 6வது நட்சத்திரத்தில் மட்டும் வச்சு கொடுக்காதீங்க. வச்சு கொடுத்தால் பாதிப்பு ஏற்படுது. 7வது தாரை வதம் சொல்லுவான். வதம் வைநாசிகம். 7-22 நட்சத்திரங்களில் நமக்கு நிறைய சர்ச்சையில் இருக்குது, நிறைய பேசணும். அப்போ 7வது நட்சத்திரத்தில் வச்சு கொடுக்கும்போது பாருங்க, சனி அந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தால் 3, 6, 11 இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அது பலமாக வேலை செய்யுது. அதே சனி கெட்டு இருந்தாலும் நட்சத்திரத்தில் வச்சே கொடுக்காதீங்க. சில லக்னத்துக்கு பாதகம் சொன்னோம் இல்லைங்க, அப்படி இருந்தாலும் வச்சு கொடுக்காதீங்க. அது ஒன்று. அடுத்தது மைத்திரத்தாரையில் வைக்கும்போது சுக்கிரன் பலமாக இருக்கணும். பரம மைத்திரத்தில் வைக்கும்போது செவ்வாய் பலமாக இருக்கணும் அன்றைய நாளில், இல்லைன்னா அவங்க ஜாதகத்தில். இது எல்லாமே சொல்லிட்டோம். இதையவே திசைக்கும் எடுத்துக்கோங்க, இதையவே திசைக்கு எடுத்துக்கோங்க. ஐயா, உங்களுக்கு என்ன திசை நடக்குது? முதல் பிறக்கும்போது சந்திர திசை, 2வது திசை செவ்வாய் திசை, 3ஆம் திசை ராகு திசை, 4ஆம் திசை குரு திசை, 5ஆம் திசை என்ன நடக்குது? சனி திசை நடக்குது. அப்போ 5ஆம் திசைக்கு என்ன சொல்றோம்? கேதுவை சொல்றோம், பிரத்யேக் தாரை. இந்த கேதுவும் சனியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இவர் ஜாதகத்தில். இவ்வளவுதாங்க மேட்ரு. சனி கேது எப்படி இருக்கிறது? 3-11 இருக்குதா, 6-8 இருக்குதா? இதுதாங்க இந்த மேட்ரு. சனி கேது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா 5வது தாரைக்கு அவர் தான் பிரத்யேக் தாரைக்கு கேது. நம்மளுடைய திசை சனி திசை. இவங்க 2 பேருமே 6-8 மட்டும்தான் எதிர்மறையான தன்மை. இதில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் பலகீனப்படுத்தும். இந்த 2 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சிய உச்சமாக இருந்தாலும் வேலை செய்யும், புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் வேலை செய்யும். இதில் பாருங்க, புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் வேலை செய்யும். இதுவும் பார்க்கணும். எப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டே போகலாம் பாருங்களேன். புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் வேலை செய்யும். இப்படி நாம் ஒவ்வொரு தாரைக்கும் பதில் சொல்லணும். இந்த பொதுவாக பேசுறது பார்த்தீங்கன்னா 4 பழிக்கு 4 பழிக்காது. ஒரு வீடியோவில் பார்க்குறேன், யாருக்காவது 5ஆம் அதிபதி, யாருக்காவது 5ஆம் அதிபதி மிதுனம் கண்ணியிலிருந்து ஆண் குழந்தையே இல்லைங்கிறாரு ஒருத்தர் ஜோசியர். மிதுனம் கண்ணியில் 5ஆம் அதிபதி ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறாரு. பள்ளிப்பாளையம் சந்திரசேகருக்கு பையன் 1 பொண்ணு 1, இன்னொரு ஜோசியருக்கு 2 பையன் இருக்குது. இப்படி நாம் பேசணும்னா தர்க்கமாயிடும். இந்த பொது பலன் பேசவே கூடாது. 5ஆம் அதிபதி மிதுனம் கண்ணிலிருந்து ஆண் குழந்தையே இல்லைங்கிறாரு ஒருத்தர். சேலஞ்சு விட்டு அடிக்கிறாரு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், அதே ஃபோன் நம்பர் நம்ம கொடுக்குறேன். பள்ளிப்பாளையம் சங்க தலைவருக்கு மிதுன லக்னம், 5ஆம் அதிபதி கண்ணில் இருக்காரு, பையன் 1 பொண்ணு 1. ஆனா இந்த மாதிரி புது பலன்களை பேசினா ரசிக்கும்படி இருக்கணும், உண்மை இருக்கணும். எப்பயுமே ஒரு ஆராய்ச்சினா உங்க ஜாதகத்தை இப்போ போடணும். நான் பலன் சொன்னாதான் நான் வெற்றி அடையணும்.
அதுதான் வேணும். ஸ்பாட்டில் சொல்லணும். அது சில பேர்னால சொல்ல முடியும், சில பேர்னால முடியாது. அதுக்கு பிராப்தம் இருக்கணும். பிராப்தம் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். அப்போ கிரகங்களை நம்ம உள்வாங்கணும். இன்னைக்கு என்ன பொசிஷன்ல கிரகம் போயிட்டு இருக்குது, சிந்தனை எங்க போயிட்டு இருக்குது, அதையும் நம்ம எடுக்கணும். அப்போ அஸ்த நட்சத்திரத்திலிருந்து இவருக்கு அனுச நட்சத்திரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அனுச நட்சத்திரத்துக்கு தான் கோட்சாரம் பார்க்கணும். கன்னிராசிக்கு அங்கே பார்த்தா வேலை இல்லை. நீங்கள் உருவம் தான், உயிர் அது உடம்பா தான். இன்னைக்கு உருவத்தோற்றம் மாறிட்டு இருக்குது. அனுசத்துக்கு தான் வேலை செய்யும், அஸ்தத்துக்கு வேலை செய்யாது. அப்போ இந்த அனுச நட்சத்திரம் என்னது? குளம், கொட்டை, நீர் சொல்கிறோம் இல்லைங்க. விருச்சிகம் அப்படின்னாவே என்ன சொல்கிறோம்? குளம், கொட்டை, நீர். தண்ணியில் தான் பிரச்சனை வரும், மழை பெய்கிற அன்னைக்கு பிரச்சனை வரும். இது நாங்கள் சொல்லுவோம், நிறைய இருக்குது. அதை பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அனுச நட்சத்திரத்தில் இருந்தாலே நம்ம கொங்கு சமுதாய இடத்துல முழுக்கத்தன் கூட்டத்தில் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், இல்லை பணங்காட்டார் வீட்டில் மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லுவோம். இந்த பனை மரம் அப்படின்னா அனுச நட்சத்திரம். முழு காத்தான் அப்படிங்கிறது குலத்தை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் நிறைய ப்ரொனன்சியேஷனில் நிறைய வருது. இடையில நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதே ஃபார்மேட் எல்லா இடத்துக்கும் சொல்லணும்னா சொல்ல முடியாது. முதல்ல என்னென்ன இருக்குன்னு அந்த எடுத்துக்கணும். இது எடுத்து சொன்னால் வருது. இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லலாம், பார்ட்டிக்கிட்ட சொல்லலாம், பொது மேடையில் சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்கள் மாறுபடுது, அதனால சொல்கிறோம். அப்போ நமக்கு பிருகநந்தி நாடில் ஒரு கிரகத்துக்கு 2 பக்கமும் பகை கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே நல்லது. ஒரு காரகத்துவம், இடைஞ்சில் வராத கிரகங்கள் இருந்தால் அந்த காரகத்துவம் முழுசாக வேலை செய்யுது. ஒரு கிரகத்துக்கு 2 பக்கமும் பகை கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது. கடைசியாக என்ன கிரகத்தை தொட்டு போகுதோ அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு கிரகம் கடைசியாக என்ன கிரகத்தை தொட்டு போகுது, ஒரு பிளாங்காக இருக்கும் ஒரு இடத்துல, சில இடங்கள்ல கிரகமே இருக்காது. கடைசியாக என்ன கிரகத்தை தொட்டு போகுதோ அந்த குணத்தை அதை எடுத்து உள்வாங்கிட்டே போயிட்டு இருக்கும். பலன் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள்ல இந்த பொது பலன்கள் நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே குறித்து கொடுக்குறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க. எல்லா நாளுமே பிரம்ம முகூர்த்தம் வரத்தானே செய்து கொடுக்குறோமா? ஏன் நம்மக்கிட்ட அவங்க பிரம்ம முகூர்த்தம் தயவு செய்து என்ன சொன்னால், பிரம்ம முகூர்த்தத்தில் குறித்து கொடுக்குறதானே நீங்கள் எங்கேயோ குறிச்சிக்கோங்க, அனுப்பிச்சி விட்ருங்க. பார்ட்டிக்கிட்ட அனுப்பிச்சு அவங்களுக்கு நேரம் காலம் சீக்கிரமாக இதாகுதுன்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தம் தானே. நம்ம லக்னம் முகூர்த்த லக்னம் போடும்போது 7ஆம் இடம் எப்படி இருக்குது, 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, எது பாவர் எது சுபர், இதெல்லாம் பார்த்து தானே கொடுக்குறோம். நடைமுறை சிக்கல் இருக்குது. அதனால பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு உண்டான முகூர்த்தமே தவிர திருமணத்துக்கு உண்டானது அல்ல. சூரிய உதயம் ஆனதுக்கு பின்னால் தான் தாலியை கட்டணும். இந்த கொடுமுடி பவானியில் என்ன பண்ணுவாங்க, நீ 2 மாதம் கழிச்சுன்னா 4 மணிக்கே தேதி குதிட்டு இருப்பாங்க. சூரியன் வராதுக்கு முதல்ல பித்திருக்காரகன் சூரியன், அவருக்கு தானே கொடுக்க போகிறோம், அவர் வராதுக்கு முன்னே கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே ஐயர் கொடுமுடி பவானி ராமேஸ்வரத்தை எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க கண்ணில் தண்ணி வருதுங்க. இப்போ தோஷங்கள் பலவிதமாக இருக்குது. சந்திர தோஷம் இருக்குது. இந்த சனி சந்திரன் சொந்தா புணர்ப்புங்கிறோம்ல, புணர்ப்பு தோஷம் எதனால் வந்தது? பிறந்ததுனால இருக்குது. சனி சந்திரன் எதனால் வருது அப்படின்னா இவங்க தண்ணி கெடுத்தனால தான் வந்தது. அந்த தோஷமே இவங்க தண்ணி கெடுத்தனால தான் வந்தது. தண்ணி என்னங்க கெடுத்த, மலஞ்சலம் கழிச்சிக்கிறது, தண்ணியில் கழிக்கிறது. அது குளமாக இருக்கலாம், ஓடக்கூடிய தண்ணீராக இருக்கலாம். தண்ணி கெடுத்தனால சனி சந்திரன் அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். அப்புறம் நம்ம ஜோசியர் சொல்கிறோம் இல்லைங்க, திருநள்ளாறு போய் அந்த இருக்கிற துணியை அப்படியே அவுத்து போட்டு விட்டுட்டு நீங்கள் அந்த குளத்தில் மூழ்கி அப்படியே திரும்பி பார்க்காம வந்துட்டீங்கன்னா தோஷம் விலகிடும். தோஷம் அப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் தயவு செய்து அது பவானியாக இருக்கட்டும், கொடுமுடியாக இருக்கட்டும், சனீஸ்வரர் திருநள்ளாறு இருக்கட்டும், பழைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அங்கே விட வேண்டாம். அது இருக்கிற தண்ணியை கெடுத்தது. அப்படி செய்கிறவங்க ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்ந்துருக்கும். உணர்ப்பு தோஷம் அது மீண்டும் மீண்டும் இவங்களை விடாது.
நாம் ஒரு தோஷத்தை விளக்குனா தண்ணியை சுத்தப்படுத்தணும். அதில் இருக்கிற அசிங்கத்தை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா புனர்பூ தோஷம் அன்னையிலேருந்து போயிடும். தண்ணி கெடுத்தனால் வரக்கூடிய தோஷம். அப்போ புனர்பூ தோஷம் எப்படி வேலை செய்யும்? அடுத்தது ஒரு கேள்வி. அவங்கவுங்க லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. கடகம் அப்படிங்கிற இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் லக்னம் மேசம்னா 4ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி சனி. இந்த சனி சந்திரன் சேர்ந்துன்னா என்ன ஆகும்? ஒன்று தாய்க்கு அந்த புணர்வு வருது, அடுத்தது தொழிலுக்கு புணர்வு வருது. அடிக்கடி தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமாம். அப்போ என்ன பண்ணணும்னாங்க, ரிஷபலக்கணத்துக்கு இருந்தால் என்ன பண்ணணும்? 3 10 குடையவர், 3 9 குடையவர், அப்படி நீங்கள் எடுங்க. அப்போ அந்த ஸ்தானத்தை நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கணும். நாம் என்ன சொன்னோம், சனிச்சந்திரன் சேர்ந்துட்டாவே அது புணர்வு. ஒரு மீண்டும் மீண்டும் எந்த செயலும் மீண்டும் மீண்டும். மகர லக்னத்துக்கு மட்டும்தான் திருமணத்தை பற்றி பேசணும். லக்னாதிபதி சனி, 7 குடையவர் சந்திரன், இது 2 சேர்ந்தால் தான் திருமணத்தை மீண்டும் மீண்டும் பண்ணோம். நம்ம எல்லாத்துக்கும் மீண்டும் 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 மீண்டும். நாம் என்ன சொன்னால் உள்வாங்கிறோம், சரியானபடி சரியில்லை. அங்கே தான் பிரச்சனை ஏற்படுது. 7 சனியும் பற்றி பேசியிருக்கோம், அஷ்டமச்சனியும் பற்றியிருக்கான், கண்டகச்சனியும் பேசியிருக்கோம், அர்த்தாஷ்டமச்சனியும் பேசியிருக்கிறோம். நான் முதலே நிறைய வீடியோக்களில் இதே போய் அவங்களுக்கே போர் அடிக்கும், பார்க்குறவங்களுக்கே. அப்போ 7 சனி என்ன பண்ணும்? 7 சனி வந்தால் திருமணம் செய்யாத, தொழில் பண்ணாத, ஊரை விட்டு ஓடிடு, சம்பளத்துக்கு போ. இதை பேசிக்கலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. பர்டிகுலராக என்ன செய்யும்? நான் துலா லக்னங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, அவருக்கு தான் தொழிலை பற்றி பேசணும். துலா லக்னத்துக்கு 10 கூடியவர் சந்திரன். அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல சனி வரும்போது பிரேக்கிங், மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, தொழிலின் மாற்றங்களை ஏற்படுத்துது, அவருக்கு தான் பேசணும். மகர லக்னம் 7 கூடியவர் சந்திரன், அவருக்கு தான் 7 சனி நடக்கும்போது திருமணத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. மேச லக்னம் அப்படின்னா தாய்க்கு பிரச்சனை, வீட்டுக்கு பிரச்சனை, வாகனத்துக்கு பிரச்சனை. அதை சொல்லுங்க. வாகனத்துக்கு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை சொல்லாதீங்க. வாகன மாற்றம் ஏற்படுது, வீடு கட்டலான மாற்றம் ஏற்படுது, வீடை ஷிஃப்ட் பண்ணலான மாற்றம் ஏற்படுது, சொல்லுங்க. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல. அப்போ அந்த கடகம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிக்கோங்க, சனியை பேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 7 சனி நடக்கும்போது அவங்க லக்னம் புள்ளியை வச்சு சொல்லுங்க. அதான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். விவாத மேடைகளில் இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் 12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேசட் எடுத்து போட்டால் அப்படி தானே இருக்கும். அதே விவாதத்தில் 12 வருஷத்துக்கு முன்னால் குரு பயிற்சி எப்படி இருந்திருக்கும், அதே தானே திருப்பி போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நடக்குதா? நடக்காது. அந்த இடத்துல கிரகம் என்ன கிரகம் இருக்கிறதோ, இப்போ உதாரணத்துக்கு கடகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த வேலையை தான் செய்யும். கடகத்தில் கிரகமே இல்லைன்னு வச்சுங்க, சந்திரனுடைய வேலையை செய்யும். அங்கே இருக்கிற நட்சத்திர வேலையை எடுத்து செய்யும். இதை நம்ம சொல்ல மாட்டாங்கிறோம். கன்னிக்கு 11 வந்திருக்கு குருபலங்க, விருச்சிகத்துக்கு குருபலங்க, மகரத்துக்கு குருபலங்க, மீனத்துக்கு குருபலங்க, மிதனத்துக்கு குருபலம். ஆஹா ஓஹோ அற்புதம். இது அவங்களுக்கே தெரியும். நாம் இந்த விவாத மேடையில் கலந்துக்கூடாது. அப்படி சொல்கிறது அங்கே தேவையில்லை. அப்போ இந்த விவாத மேடையில் எப்படி கலந்துங்கன்னா, உலகத்துக்கு ஜோதிடம் சொல்லுங்க, அது கரெக்டாக இருக்கும். தனி மனிதனுக்கு வேண்டாம். நாட்டு நடப்புக்கு பேசுங்க. மழை வருமா, குரு கடகத்தில் இருந்தா, மீனத்தில் சனி இருந்தால் வருமா, போர் மேகங்கள் வருமா, இந்த நட்சத்திரத்தில் போகும்போது என்னென்ன பாதிப்பு இருக்குது, எர்த்போல் நடக்குமா, பூகம்பம் வருமா, விமானங்கள் ஏர்கிராஃப்டாக நடக்குமா, இதை பற்றி பேசுறதுக்கு தான் அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி எடுத்துக்கணுமே தவிர தனி மனித ஜாதகத்துக்கு சொல்லவே கூடாது. அப்படி சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், பலன்கள் பாதிக்குது. இப்போ குரு படம் இருக்கிற அன்னைக்கு தான் மட்டும்தான் திருமணம் நடக்குதா? நடக்கல. குரு படம் இல்லாதப்போ நடக்குது. சில பேர் இந்த ஒத்த வயது ரெட்ட வயதுன்னு பார்க்குறாங்க. 26ங்க, 28, 24 இதெல்லாம் ஆண்களுக்கு ஒத்தப்பட. பொதுமக்களுடைய அன்றாடம் கேள்விகளில் நாங்கள் அனுபவித்து சொல்கிறோம், ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். அப்போ திருமணம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் திருமணத்துக்கு உண்டான ஒரு காரகத்துவம். அப்படின்னா மங்கள காரகன் செவ்வாய். பெண் அப்படின்னா சுக்கிரன், சந்திரனா மனது, குருனா புரோகிதர், சனி இச கர்மா.
இவங்க 4-5 பேர் சேர்ந்தா தான் அது நடக்குது. சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் நான் எனக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறேன். சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல நான் குடும்பத்தை எதிர்பார்க்கிறேன். அந்த இடத்துக்கு செவ்வாயினுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு இருந்து சனியினுடைய தொடர்பு இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நாம் என்ன சொன்னோம், எல்லாத்துக்கும் குருபலம் குருபலம். சில ஜாதகத்துக்கு குரு எத்தனை தடவை சுற்றி சுற்றி வந்திருப்பார், குருபலமே நடக்கல. வேற சம்பவம் நடக்கும். அங்கே திருமணம் நடக்குன்னா அந்த இடத்துல பார்க்கணும். அப்போ இந்த குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும், பெயர்ச்சி அதுக்கு 2க்கு தானே முக்கியமாக கொடுக்குறோம், இல்லைன்னா ராகு எது பயிற்சி. ஏன் சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா மாசக்கோள் தினக்கோள் அதல்ல. சனியும் குருவும் வருட கிரகமாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்ங்கிறது தொடை, அது குருவுக்கு சொந்தமான இடம். அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாதங்களை குறிக்கக்கூடிய இடம், அதுவும் குருவுக்கு சொந்தமானது. இந்த முழங்கால் கணுக்கால் மகர கும்பம் இது 2 இயங்கனாத்தான் நீங்கள் இங்கிருந்து வெளியே போக முடியும், வெளியிருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. இது 2மே ஸ்ட்ரக்காகி நின்றுச்சுன்னா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க முடியும். அப்போ எதுவும் இயங்காது. அப்போ இது 2 பயிற்சி. இந்த ஜீவனும் கர்மாவும் இயங்க வேண்டும். இந்த ஜீவன் என்றால் குரு, கர்மா என்றால் சனி. இது 2மே சுழற்சிகள் இருந்துகிட்டு இருந்தா தான் நம்ம நல்லது கெட்டது நியாயம் தர்மம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ இங்கே பார்க்குற காட்சியை இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், வெளி உலகம் தெரியாது. அப்போ வெளி உலகத்தை தெரியணும்னா சனியும் குருவும் இயங்க வேண்டும். அப்போ சனி அப்படின்னா முழங்கால் கணுக்கால், இது தொடை பாதம், இது 2 நகர்ந்த ஒரு மனிதனுக்கு உடலை நகர்த்துறது இது சனியும் குரு. அதுக்கு தான் அந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி நம்ம ஒரு அடிப்படையிலே இருந்து கொண்டு போனோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த திரேகானம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போகிறோம். திரேகானத்தில் 10 டிகிரி, அடுத்த 10 டிகிரி, அடுத்த 10 டிகிரி இல்லைங்களா? முதல் 10 டிகிரி முதல் திரேகானம், 2வது திரேகானம், 3வது திரேகானம், 1, 5, 9 நம்ம அப்படியே போடுவோம். இப்போ முதல் திரேகானத்தில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது முதல் 10 டிகிரிக்குள்ள. இப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுங்க, 1வது வீடு. முதல் 10 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் வந்து அட்டாக் பண்ணுதுன்னா தலை மட்டும் பாதிக்கும், வேறு எதுவும் பாதிக்காது. ஒன்று தலையில் நமக்கு கிரிக்கிடம் வைப்பாங்க, இல்லைன்னா தலைவலி வரும், தலையில் அடிபடும். முதல் 10 டிகிரிக்குள்ள லக்னத்தில் முதல் திரேகானத்தில் நீங்கள் பார்க்கணும், அது திரேகானத்தில் எடுத்து பாருங்கள். 2வது திரேகானம், 2வது திரேகானம்னா முதல் வீட்டிலேயே 2வது திரேகானம் அடுத்த 20 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா கழுத்து, அந்த கழுத்தில் தான் பிரச்சனை வரும். அப்போ முதல் வீட்டில் 3வது திரேகானம் இருந்ததுன்னா இடுப்பு தான் பாதிக்கும். பாருங்க, சில பேருக்கு கழுத்தில் மச்சம், கழுத்தில் ஒரு பிரச்சனை, தலையில் பிரச்சனை, இடுப்பில் பிரச்சனை சொல்கிறாங்களே, இது திரேகானத்தை வச்சு சொல்லலாம். இப்போ 2வது வீட்டில் முதல் 10 திரேகானத்து முதல் 10 டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா கண்ணை பாதிக்குது. 2ஆம் இடம்ங்கிறது கண்கள், 12ஆம் இடமும் கண்ணு தான். அப்போ 2ஆம் இடங்கிறது வலது கண்ணு, 12ஆம் இடங்கிறது இடது கண்ணு. அப்போ முதல் 10 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா வலது பக்கமாக இருக்கும்போது அது வந்து வலது கண்ணு, இடது பக்கம் இருக்குது 12வது 10 டிகிரி வரும்போது அது இடது கண்ணு. அங்கே தான் அந்த கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. இப்போ ராகு கேது சனி இல்லை பாவகிரகங்கள் வந்து அந்த இடத்துல தொடர்பு கொள்ளும்போது அந்த பாதிப்பு ஏற்படுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள். 2வது 12வது ராசியில் 2-12 ராசியில் 10 டிகிரிக்கு மேலே 20 டிகிரிக்குள்ள ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது தோல் பட்டை தான் அடிக்குது, ஷோல்டரில் தான் அடி விழுகும், இல்லை ஷோல்டர் பலமாக இருக்கும். இந்த 2-12 20 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குன்னா
ஜனன இந்திரிய உறுப்புக்களை தான் பாதிக்குது. இதில் பர்டிகுலராக சொல்ல முடியும். எங்கே அடிபடுது, எங்கே வண்டியில் விழுந்தாரு, பல்லு உடைஞ்சுதா, மூக்கு உடைஞ்சுதா, எலும்பு உடைஞ்சுதா, இடுப்பு உடைஞ்சுதா, இதை சொல்லணும் அப்படின்னா திரேகணத்தை வச்சு சொல்லணும். அதுக்கு இது பயன்படுது. 3வது ராசியில் முதல் 3-11 எப்பயுமே பாருங்க, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 3-11 முதல் 10 டிகிரியில் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு கிரகம் பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னா காது நல்லா இருக்குது, காது குத்து விழா நடக்குது, முதல் 10 டிகிரி. அதே 10 டிகிரியில் நெகட்டிவாக இருந்ததுன்னா காது பிரச்சனை ஏற்படுது, காதில் அடிபடுது, காது கிழியுது, காதில் பிரச்சனை, ஓங்கி அடிச்சிட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். 3-11 முதல் 10 டிகிரிக்குள்ள ஒரு கிரகத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ். ரெண்டாவது 20 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது புஜங்கள் கைகள் அப்படிங்கிறது. 3-11 20 டிகிரியிலேருந்து 10 டிகிரியிலேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருந்தால், 20லேருந்து 30க்குள்ளே இருந்ததுன்னா விதை பைகள் பாதிக்கப்படுது. இது நமக்கு பாதிக்குது. திரேகாணத்தில் 4வது வீட்டில் முதல் 10 டிகிரி இருந்ததுன்னா மூக்கு பாதிக்கும். 4-10 பாவகிரகங்கள் இருந்தாலும் சுபகிரகங்கள் இருந்தாலும் மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது, மூக்கு நல்லா இருக்குது அப்படின்னாலும் முதல் 10 டிகிரியில், முதல் 10 டிகிரியில் அசுப கிரகங்கள் இருந்தாலும் கிரகத்தினுடைய தாக்கம் இருந்தால் மூக்கில் தான் அடி விழுகும். அந்த திரேகாணம் முதல் 10 டிகிரிக்குள்ள. அடுத்த 10லேருந்து 20 டிகிரிக்குள்ள அப்படின்னா மார்பு அப்படிங்கிற இடத்துல தான் அடி விழுகும். 4வது ராசிலையும் 10வது ராசிலையும் முதல் 20 டிகிரியிலேருந்து 30 டிகிரிக்குள்ள ஒரு பாசிட்டிவான கிரகம் இருந்தாலும் நெகட்டிவான கிரகம் இருந்தாலும் இந்த 4-10 தான் மார்பு. இப்போ பெண்கள் அப்படின்னா ஒரு லட்சணம் அப்படின்னா மார்பு இல்லை, மார்பில் ஏதாவது அடி விழுகுது, மார்பில் பிரச்சனை வருது, பாசிட்டிவ்னு சொல்லலாம் நெகட்டிவ்னு சொல்லலாம். அந்த 20 டிகிரியில், அதை 10 டிகிரியிலேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருந்தால் 4-10 அது 4ஆம் இடம்ங்கிறது வலது, 10ஆம் இடங்கிறது இடது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இதுக்கு தான் நான் சொல்லிக்கிறது, மாற்றி மாற்றி பேசுகிறோம். இது வரும். அதே 4-10 20 டிகிரிக்கு மேலே 30 டிகிரிக்குள்ள பாசிட்டிவான கிரகம் இருந்தால் அது 4வது வீடாக இருந்ததுன்னா தொடை, 10வது வீடாக இருந்ததுன்னா இடது தொடை. இப்போ துரியோதனன் அப்படின்னா அவர் எப்பயுமே தொடை தேடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா பரணி நட்சத்திரக்காரரு தொடை தான் பலம், தொடை தான் பலகீனம். அவர் பலகீனத்தை அவரே சொல்லிட்டு இருப்பார். இது தொடை அப்படிங்கிறது 4ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய இடம், வலது தொடை. 10ஆம் பாவகத்தை குறிக்கிறது இடது தொடை. அப்போ அந்த திரேகாணத்தில் அந்த கிரகங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அதை பாருங்க. இப்போ 5வது பாவகத்தில் முதல் 10 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா கன்னம், வலது கன்னம், வலது கண்ணம் நல்லா இருக்குது அப்படிங்கிறா. 10வது வீடாக இருந்து 9வது வீடாக இருந்தால் இடது கண்ணம் முதல் 10 டிகிரிக்குள்ள. அதே நெகட்டிவான கிரகம் இருந்தால் வலது கண்ணத்தில் அடி விழுகுது. 9வது ராசியில் முதல் 10 டிகிரி இருந்ததுன்னா இடது கண்ணத்தில் அடி விழுகுது. இப்போ கண்ணத்தில் அடி வாங்குறாங்க இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அடி எப்போ விழுகுதுன்னு பாருங்கள். அந்த முதல் 10 டிகிரிக்குள்ளே வரும்போது வேலை செய்யும். அதே 10 டிகிரியிலேருந்து 20 டிகிரி வரும்போது ஹார்ட்டு, இருதயத்தில் பிரச்சனை வருது, ரைட் சைடு பிரச்சனை வருது. 5ஆம் பாவகம், 9ஆம் பாவம் தான் லெஃப்ட் பக்கம் வருது. நமக்கு பொதுவாக சொல்லிருக்குது என்ன சொன்னால் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு, ஆனால் பெண்களுக்கு மாறுபடுது, அதனால் சொல்கிறோம். அந்த 20 to 30 அப்படின்னா முழங்கால், ரைட் முழங்கால், லெஃப்ட் முழங்கால், இதை நீங்கள் எடுத்துக்கணும். 6ஆம் பாவகத்தில் முதல் 10 டிகிரி வருது அப்படின்னா வயிற்று பகுதியில் 2 பகுதி அது பாதிக்குது. 10லிருந்து 20 டிகிரி அப்படிங்கிறது 2 பகுதி வரும். கடைசி அந்த 20 to 30 கெண்டக்கால் சொல்கிறோம் இல்லைங்க, அந்த இடத்துல அப்படியே இழுத்துக்கும், கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்கும். 12ஆம் பாவகத்தில் முதல் 10 டிகிரி வாய், 12ஆம் இடம் தான். முதல் 10 டிகிரிக்கு இருந்த வாய் தான் பிரச்சனை, வாய் தான் இது. அங்கே தான் வாய் புண்ணு வருது, வாயில் கடிச்சிக்கிறா, வாயில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா 12வது பாவகத்தில் முதல் 10 டிகிரி. 12ஆம் பாவத்தில் 10 to 20 தொப்புள்ள பிரச்சனை வருது.
20 to 30 எடுத்துட்டிங்கன்னா பாதத்தில் பிரச்சனை வருது. அப்போ 12ஆம் இடம் தான் இந்த கடைசி 10 டிகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி 10 பாதங்களை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த பாத வழிபாடு, பாதங்கள் சரணம் அடைகிறது, இதெல்லாம் எடுக்கணும். அப்போ திரேகானத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது இது நமக்கு ஒரு சூட்சகமான பலனை. மதிய உணவு நேரமாயிட்டது. அதனால் இத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டு வாய்ப்பளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா பூபதிராஜன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய ஜோதிட குருமார்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையான கருத்துக்களை பதிவு செய்த நாடி ஜோதிடர், பிருகு நந்தி நாடி ஜோதிடர் ஐயா சனிவாழ்க குணசேகரன் ஐயா அவர்களுக்கு வாஸ்து சாம்ராட் நந்தா துரைசாமி அவர்கள் பொன்னாடை பொதி கௌரவிப்பார். அடுத்தபடியாக சுகர் நாடி சேலம் இரும்புபாளையம் ஐயா விஜயன் ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் உட்காந்தா கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்கும். உட்காந்தீங்கண்ணா சரி, ரைட் விடுங்க. கேமராவை இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. பேசலாங்களா?